ஐக்கிய ராஜ்யத்தின் ஸ்காட்லாந்தில் மேரிபர்க் பகுதியில் உள்ள ஒரு கடையில் குடிவரவு அமலாக்கப் பிரிவினர் நடத்திய அதிரடி சோதனையில் விசா இன்றி பணியாற்றிய இலங்கை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை புரோபி வீதியில் அமைந்துள்ள கடையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த திட்டமிடப்பட்ட சோதனையின் போது அங்கு பணியாற்றி வந்த இலங்கையர் வேலை செய்வதற்கான முறையான அனுமதி இல்லை என்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் அவர் மீதான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட கடைக்கு சிவில் அபராத பரிந்துரை அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விதிமீறலுக்கு யார் பொறுப்பு என்பது குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்ள உள்துறை அமைச்சு திட்டமிட்டுள்ளது. ஆதாரங்களை ஆய்வு செய்த பின்னரே இறுதி அபராத அறிவிப்பு வெளியிடப்படும். இதுகுறித்து உள்துறை அலுவலகத்தின் ஊடக பேச்சாளர் கூறுகையில், அனுமதியற்ற வேலைவாய்ப்புகள் நேர்மையான முதலாளிகளை பாதிப்பதோடு உள்ளூர் ஊதிய விகிதத்தையும் சீர்குலைக்கின்றன. இத்தகைய சட்டவிரோத செயல்களை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு நாடு முழுவதும் குடிவரவு தொடர்பான சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த காலத்தை விட சட்டவிரோத வேலைவாய்ப்பு தொடர்பான கைது நடவடிக்கைகள் 63% அதிகரித்துள்ளன. வரும் காலங்களில் இத்தகைய சோதனைகள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத வேலைவாய்ப்புக்கான அபராத தொகை மிக அதிகமாகும். முதல் முறை விதிமீறலில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு 45,000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இதுவே மீண்டும் ஒரு முறை அதே தவறு நடந்தால் அபராத தொகை ஒரு தொழிலாளிக்கு 60,000 பவுண்டுகள் வரை உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது.